அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னோட ஹவுஸ் பிளான்ட்டுக்கு நான் எப்படி தண்ணி விடுறேன், எப்பல்லாம் தண்ணி விடுவேன் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம செடிக்கு தண்ணி விடுறதுக்கு முன்னாடி, அதுவும் முக்கியமா நம்மளோட வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற செடிய மண்ண நம்ம தொட்டு பார்க்கணும். அந்த மண்ணு நம்ம கையில ஒட்டாம இருக்கும்போது தான் நம்ம அந்த செடிக்கு தண்ணி ஊத்தணும். இது பார்த்தீங்கன்னா, என்னோட நியான் போத்தோஸ். இந்த போத்தோஸ் எல்லாமே குட்டி குட்டி செடியா இருக்கு. இப்பதான் கட்டிங்ல இருந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. பெரிய செடியில அதனால சின்ன சின்ன பாட்ல வச்சிருக்கேன். அதனால எனக்கு ஈஸியா இதுக்கு தண்ணி ஊத்த முடியுது. இது பார்த்தீங்கன்னா, என்னோட மார்பிள் போத்தோஸ். இத நான் அந்த கிளே பாட்லேருந்து வெளியில எடுத்துட்டு, டைரக்ட்டா என்னோட கிச்சன் சிங்க்ல இருக்க குழாயிலருந்து தண்ணி நான் விடுறேன். அந்த தண்ணிலாம் நல்லா வடிஞ்சு வெளியில போகணும். அப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்படியே வெளியில வச்சிரலாம். இது பார்த்தீங்கன்னா, என்னோட சக்குலெண்ட். இதுக்கு ரொம்ப தண்ணி நம்ம விட தேவையில்ல. இதுவும் இப்ப ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால நான் விடுறேன். இது நல்லா வெயிலான இடத்துல வைக்கணும். இந்த செடிக்கும் அதே மாரி தான். இது குட்டி பாட்ல இருக்கிறதுனால, டைரக்ட்டா நான் தண்ணி விட்டுட்டு, அது வடிஞ்சு போறது வரைக்கும் வெயிட் பண்ண போறேன். அதே போல தான் என்னோட நியான் போத்தோஸும். இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் குட்டி செடியா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது மண்ணெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா உதிரியா அப்படியே கையில படாம இருக்கு. இதுக்கும் இப்ப தண்ணி விடுறதுக்கு சரியான நேரம். இதுக்கும் அதே மாரி தான் நான் என்னோட கிச்சன் டேப்ல இருந்து டைரக்ட்டா தண்ணி விட்டுறேன். நல்லா வடிஞ்சு போகட்டும் எல்லா செடியும். அதுக்கப்புறம் நான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். தண்ணி எல்லாம் போன பின்னாடி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதோட பாட்ல நான் வச்சு, அத எந்த இடத்துல நான் வச்சிருந்தேனோ, அதோட இடத்துல கொண்டு போய் வச்சுடுறேன். இப்படிதான் என்னோட இந்த ஹவுஸ் பிளான்ட் குட்டி குட்டி பிளான்ட் இருக்கிறதுக்கெல்லாம் நான் இந்த மாரி தண்ணி விடுறேன். சேம் டைம் நம்ம வந்து இந்த சாசர் இருக்கு இல்லைங்களா? அதில தண்ணி ஃபில் பண்ணிட்டு, இந்த பாட்ட எடுத்து அப்படியே அந்த சாசருக்குள்ள வச்சு, அந்த கீழ வழியாவும் நம்ம தண்ணி வந்து செடிக்கு விடலாம். அதுவும் ரொம்ப செடி நல்லா வளரும். இந்த 2 மெத்தட்லயும் தண்ணி விட்டா உங்களோட செடி நல்லா வளர்ந்து வரும். நம்ம பெரிய பெரிய பாட்ல இருக்கிறதுக்கு இந்த மாரி தண்ணி விட முடியாது. இந்த மாரி குட்டி குட்டி செடியா இருக்கிறதுக்குலாம் நான் இப்படிதான் தண்ணி விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.